ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே, இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஆனா இப்ப இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம், ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவர் சொல்ற மாதிரி பயப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆளுங்கட்சிக்கும் சரி, எதிர்கட்சிக்கும் சரி, பிளஸ் என்டிகேக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு. ஏன்னா நேற்று கட்சி ஆரம்பிச்சு உடனே வர்றதுக்கு எம்ஜிஆர் ஆகுது. கண்டிப்பா ஒப்பிடலாம். எம்ஜிஆர் சார் மக்களுக்கு ஒரு ஹீரோவா தான் அறிமுகமாகி நலத்திட்டங்கள்லாம் செஞ்சு மக்கள் மத்தியில பாப்புலரா ஆனார். ஒரு ரசிகங்கிட்டே கொள்ளடிக்கிறவன் நாளாட வரும்போது கொள்ளடிக்க மாட்டானா. ஒரு எம்எல்ஏ சீட்டு வந்தால் பெரிய விஷயம் தான். ஆனால் எல்லாருமே சீரோவில் தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன இப்போ இந்த கட்சிகள் பிரிஞ்சதுனால யாரோ முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு டம்மி பீஸ் இவரை வச்சுன்னு வேலை பண்ண. அந்த டம்மி பீஸு தான் ஸ்டாலின் தான் வர்றாருன்னு பாட்டு போட்டு 9 மணி நேரம் சாவச்சாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் தான் வராருன்னு ஒரு பாட்டை போட்டு 9 மணி நேரம் மக்களை சாவடிக்க போகிறாங்க. எதிர்கட்சா நாங்கள் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. முதல்வர் தானே ஆரம்பிச்சிங்க. மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, மக்களை எல்லாமே படிக்காத முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் அவர் இப்போ கார்பரேட்டு கிட்ட தானே போயிட்டார். அவர் அரசியல் வியூக வல்லுநரை வச்சு தானே பண்ணுறாரு. இதே ஒரு வகையான முட்டாள்தனம் தானே. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தாவேக்கானுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிற பேச்சு என்பது இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய கட்சி வருகைக்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பயந்திருக்கிற மாதிரி ஒரு தூரணை ஏற்பட்டதாக அவர் மேடையில் பேசியிருக்கார். இதெல்லாம் உண்மையா? குறிப்பாக 2026 ஆட்சியை கைப்பற்றுவதற்கான எல்லா வேலையும் அமைப்பதற்கான ஆட்சியை கைப்பிடிப்பதற்கான எல்லா வேலையும் செய்வது போல ஒரு துணியை உருவாக்கி இருக்கிறார்கள். மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் விஜயுடைய நகர்வு என்னவாக இருக்க போகிறது 2026 என்பதை. நடிகர் விஜய் அவர்களுடைய வருகையை பார்த்து மற்ற கட்சிகள்லாம் தூக்கத்தை இழந்துட்டாங்க, என்னை பார்த்து பயப்படுறாங்க, என்னை எப்படி காலி பண்ணலான்லாம் யோசிக்கிறாங்கன்னு விஜய் பேசியிருக்காரு. இது நீங்கள் எப்படி நான் பார்க்குறேன்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவர் சொல்ற மாதிரி பயப்படுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா முதலமைச்சரே பாத்தீங்கன்னா இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் முதல்வராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த எதிர்வினையும், அப்புறம் சீமான் ஒன்று இங்கிட்டு நில்லு அங்கிட்டு நில்லு, இல்லைன்னா லாரியில் அடிப்பட்டு இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது, ஒன்று சாம்பார் சொல்லு ஒன்று ரசம் சொல்லு. நீங்கள் வேணா மெயினாக பாருங்கள், விஜய் சார் ஆக்சுவலாக பாஜக கூட அகேன்ஸ்டாக டிஎம்கே பேச மாட்டாங்க. ஆனால் விஜய் ஒன்று எடுத்து வைக்கும் போது அதற்கு எதிர்வினை ஆட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைட்லேருந்தும் சரி, பிஜேபி சைட்லேருந்தும் சரி, எல்லாருமே சீமான் என்டிகே சைட்லேருந்தும் சரி அதற்கு எதிர்வினை ஆட்டுவாங்க. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது அவர் வருகை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயம், அதாவது கட்சி ஆளுங்கட்சிக்கும் சரி, எதிர்கட்சிக்கும் சரி, ப்ளஸ் என்டிகேக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில் அவருக்கு நிறைய வரவேற்பு இருக்குன்றது அவங்க கண்டிப்பாக உளவுத்துறை மூலமா கேதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பாதிப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் சொல்கிறாரு, அவர் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு உண்மை கிடையாது. ஏன்னா நேற்று கட்சி ஆரம்பித்து உடனே வர்றதுக்கு எம்ஜிஆர் ஆகுது. எம்ஜிஆர் ரசிகர் பட்டாளங்க இருந்தாலும் அவரும் ஏழ்மையாக உழைச்சி எல்லாருக்கும் உதவிகள்லாம் செஞ்சு தான் வந்தார். இவர் எடுத்தோடனே கறி சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அவர் ஆஃபீஸுக்குள்ளேயே செலிப்ரிட்டியாகவே தான் இருக்கார். இறங்கி மக்களை பார்க்கலாம், ஒரு டிராஃபிக் பிரச்சனை வரும், எல்லாமே வரும். இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் போய் இது பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்த்தீங்களா? தாக்கியிருக்காங்க பத்திரிகையாளர். அதுதான் தவறு. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபைஸாக பண்ண முடியாது. அதுவும் இப்போ இந்த பிரசாந்த் கிஷோரா அவர் ஒருத்தர், அவர் ஏற்கனவே டிஎம்கேக்கு ஆதரவாக இருந்தார், ஜெய் பண்ணாங்க. இப்போ அவரையும் தூக்கி உள்ளே போட்டு வச்சுட்டு காசை வச்சு இது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் உடனே வர முடியாதுங்க. ஏதோ ஒரு ஓட்டு உழுகுன்றது வைங்க, ஒரு 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 எம்எல்ஏ சீட்டு வந்தால் பெரிய விஷயந்தான். அதுக்கு முன்னாடி சீமான்லாம் எவ்வளவோ இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ எப்படி வரும்? என்ன இப்போ இந்த கட்சிகள் பிரிஞ்சதுனால யாரோ முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆறுக்குன்னு இன்னும் உழைப்பு இருக்குது, தேவைப்படுது, நிறைய செய்யணும். மக்களை மாதிரி நேருக்கு போய் சந்தித்து பார்க்கணும், அப்போ தான் அது கிடைக்கும்.
விஜய் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து மாற்றம் வந்து ஏற்படுமான்றதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஆனால் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. விஜய் வந்து முதல்வர் ஆவாரா, முதல்வர் நாளை முதல்வர் நாளை முதல்வர் வருங்கால முதல்வர் அவரை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அவர் இதுவரையும் அவரை வந்து பெருமைப்படுத்தி அந்த மாதிரி பேசுனது கிடையாது. களத்தில் சந்திப்போம் வெற்றி நிச்சயம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து நாளைய முதல்வர் என்ன சொல்லாதீங்கன்னு அவர் சொல்லலை. டைரெக்டாக அவர் வந்து சிஎம்க்கு வந்து வர மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிஷனில் அவர் வந்து எடுத்து வைக்கிறது வந்து களத்தில் யார் இருக்காங்களோ, ஆளுங்கட்சியில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் அவர் வந்து எதிர்த்து அது ஒரு போல்டான ஒரு மூவாக தான் பார்க்குறேன். ஏன்னா எங்களுடைய கட்சியோட வந்து கொள்கைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் யாரை எதிரியாக பார்க்குறோம், இவங்களோட கொள்கையும் இவங்களோட கொள்கையும் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இவங்களும் பெரியார் வச்சுருக்காங்க, இவங்களும் வந்து பெரியார் வச்சுருக்காங்க. இவங்களுடைய எம்ஜிஆரை பற்றி இவங்க வந்து சொல்கிறாங்க, ஏடிஎம்கே கிட்டேயும் வந்து எம்ஜிஆரோட இது இருக்குது. ரெண்டு கட்சிகளையும் சேர்த்து வந்தது தான் வந்து டிவிகேவாக வந்து பார்க்குறேன். இதில் விஷயம் என்னன்னா வந்து இவங்க பண்ணாத ஒரு விஷயத்த இவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து சொல்ல வராரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வந்து தோணுது. அவர் பேசும்பொழுது அண்ணாவோட எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிடுறாரு. அண்ணா வந்து இயல்பாகவே வந்து பெரிய படிப்பாளி, பெரிய எழுத்தாளராக இருந்தார். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து ரொம்ப கடின உழைப்பாளியாக இருந்தார். அவரும் நாடக நடிகராக இருந்தார். சிறந்த உதவி மனப்பான்மையோடு இருந்தார். அண்ணாவோடும் எம்ஜிஆரோடும் ஒப்பிடலாமா விஜயா? அவரோட யாரையும் ஒப்பிட முடியாதுங்க. அவங்கெல்லாம் வந்து அடிப்படையிலேருந்து கட்சியை வளர்த்து கொண்டு வந்தவங்க பொதுவாகவே. இல்லை, அண்ணாவை எப்படி பார்க்குறீங்க, விஜய் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாவோடலாம் கம்பேர் பண்ண முடியாதுங்க. அவர் வேறங்க. கொஞ்ச காலம்லாம் இருந்தார். அவர் கொஞ்ச காலம்தான் இருந்தார், ஆட்சி புரிஞ்சார். அவருடைய நல்லா ஆச்சு. அவர் தமிழ்நாடுன்னு அவர் இல்லைன்னா தமிழ்நாடுன்றது பட்டமே கிடச்சிருக்காது நமக்கு. தமிழ்நாடு இன்றைக்கும் தமிழ்நாடை வந்து ஒரு பயமாக பார்க்குறது மற்ற இடத்துல பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி கல்வியிலையும் நம்ம சிறந்து தான் வாழ்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வந்தாலும் செய்கிறாங்களான்னு பாருங்கள். நம்ம இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஓட்டு போட்டுருவாங்களான்னு. போடுறவங்க போடட்டும், அவங்க செய்கிற வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆளுங்கட்சிக்காக நான் சொல்லலை பொதுவாக. இப்போ இவங்க ஒத்துமையாக இருந்தாங்கன்னா இவங்களும் எதிர்கட்சியாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டு எதிர்கட்சியாக நாங்கள் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. முதல்வர் தானே ஆரம்பிச்சிங்க. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 26 முதல்வர் ஆயிரம்னு சொன்னாங்களா இல்லையா? மனசில் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? மக்களை வந்து எல்லாமே படிக்காத முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ என்ன மாதிரி ஒரு வயசில் உள்ளவங்கலாம் நாங்கள் என்ன நினைப்போம்? கண்டிப்பாக ஒப்பிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோவாக தான் அறிமுகமாகி நலத்திட்டங்கள்லாம் செஞ்சு மக்கள் மத்தியில் பாப்புலராக ஆனார். அண்ணாவோடு ஒப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா படிப்புக்காக ஹெல்ப் பண்ணுறாருங்க. யாராவது வந்து சினிமாவுக்கு சினிமாவில் இருந்துகிட்டே தான் சொந்த காசை போட்டு மக்கள் நலமன்றன்ற ஒன்று உருவாக்கி 2007 படிக்கிற பசங்களுக்கு வந்து இலவச பயிலகம், லேப்டாப்பு ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்த பசங்களுக்கு யாராவது தான் சொந்த பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன்ன்றது வந்து ஃபண்டு வருங்க. எல்லாரும் சைடில் வந்து ஃபண்டு வரும். ஆனால் விஜய் சார் இது வந்து மொத்த காசு அவரோட காசு, அவர் சம்பாரிச்ச காசு, அவர் உழைப்பு காசு, அந்த காசுல இருந்து தான். அவர் பணம் தான் முழுக்க. ஆமா, அவரோட பணத்தை போட்டு தாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. அண்ணாவோடு எம்ஜிஆரோடு அவங்களாம் வந்து பெரிய தலைவர்கள். ஆனால் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? அவங்களும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஜீரோல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். சினிமாவில் வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்து ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். பட் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏன் வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக அவர் வந்து போட்டு தாக்குறாங்கன்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியம் எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் இருக்குது. கொஞ்ச நேரம் ஓகே நல்லா பேசுகிறாருன்னு போது டக்குன்னு எதனா ஒரு மீமை போட்டு அவங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வர வைக்கிறாங்க. விஜய் வந்து ஆமாம் இப்போ தானே வந்தார், நேற்று கட்சி தொடங்கினவர் தானே, ஆமாம் தானேன்றது. ஆனால் எல்லாருமே ஜீரோவில் தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. மேபி அவரோட ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 100% வந்து சினிமாவில் இருக்கலாம். பட் இங்கே வந்து ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீட்டிங் போட்டிருக்காரு. இது கிட்டத்தட்ட வந்து புத்தக வெளியீட்டு விழா, மாநாடு, அதுக்கப்புறம் இது 3வது வந்து அவர் மீட்டிங். அவர் வந்து பேசுறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கணும். ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் வந்து ஒரு தலைவரை வந்து ஏற்றுப்பாங்களே. இன்னும் அடுத்தடுத்து எப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்லாம் வரணும், காலம் வரணும், இன்னும் கொஞ்சம் வரணும். அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வந்துடணும். இப்போ எல்லாம் சின்ன பசங்கள்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறது எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு சீட்டு வாங்குங்க, ஒரு எம்எல்ஏ சீட்டு 1 வாங்கினா தான் இது பண்ணுவோம். கமல்ஹாசன் இருந்தார், என்ன பண்ணார்? அந்த கட்சியில் இருந்தவே இந்த மதுரை வயல் தொகுதியில் இருந்த அம்மாவை டக்குன்னு ஜம்ப் ஆகி திமுகவுக்கு வந்துட்டாங்க. அதனால் சில கட்சிகள்லாம் எத்தனை வருஷமாக போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா? ஒரு கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாருமே இருந்து நம்ம வந்து மக்களுக்கு உழைச்சதுனால தானே அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும்.
உடனே வந்து ஒரு நாளைக்கே முதலமைச்சர் ஆகி சீட்டில் உட்காந்துருவாங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் அந்த அளவுக்கு கேனப்பய கிடையாது. எல்லாமே அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க அறிவுபூர்வமாக அந்த பெரியார் இதுலேயே கூட எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு கொண்டிருக்குன்னு பார்ப்பீங்க. அவருக்கு போய் சிவப்பு சாயம் பூசி ஏதோ ஒன்று பண்ணி எல்லாமே பண்ணி இப்போ இந்த இந்தியை வந்து இப்போ பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது எதுக்குங்க? யார் பணங்க கொடுக்கணுன்னா மனசார கொடுக்கணுங்க. அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டு போயிட வேண்டியதானே. எக்ஸ்ட்ரா வேணா படிக்கட்டும், அவங்க படிக்கட்டும். நீ படித்தாதாண்டா காசு கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ அரசியலில் வந்து மக்களுக்காக களத்தில் நின்று போராடி வர்றவங்க, அரசியலுக்கு வர்றவங்க ஒரு ஆளுமையாக இருக்காங்க. அது ஒரு வழினா நடிகர்களுக்கு வந்து அரசியலுக்கு வராங்க. இப்போ குறிப்பாக சினிமா நடிகராக இருந்து விஜய் அரசியலுக்கு வராரு. முதல்ல இந்த வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக யார் வேணாலும் வரலாம், ஜனநாயகம் தானே, யார் வேணாலும் அரசியல் பண்ணலாம். ஆனால் அவர் இப்போ கார்ப்பரேட்டு கிட்ட தானே போயிட்டார். அவர் அரசியலில் வியூக வல்லுநரை வச்சு தானே பண்ணுறாரு. இதே ஒரு வகையான முட்டாள்தனம் தானே. ஒரு திணிப்பு எப்படி இருந்தாருன்னா, இவர் ஸ்டாலின் எப்படி வந்தார், பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் வந்தார். இன்றைக்கி அதே வாய் நேரிலேருந்து எல்லாம் வந்து அவர் திட்டுறாங்க. இவரெல்லாம் ஒரு டம்மி பீஸ், இவரை வச்சுன்னு வேலை பண்ண அந்த டம்மி பீஸு தான் ஸ்டாலின் தான் வராருன்னு பாட்டு போட்டு 9 மணி நேரம் சாவடிச்சாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் தான் வராருன்னு ஒரு பாட்டை போட்டு 9 மணி நேரம் மக்களை சாவடிக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. எல்லா கருத்து கணிப்புகளும் பாரு, இவன் தான் உருவாக்கும், பிரசாந்த் கிஷோர் தான் உருவாக்கும். ஒவ்வொரு டிபேட்டும் ஒரு மீடியாவில் என்னென்ன பண்ணணும்னு வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் இவன் தான் கொடுக்கும். அதுக்கு பணமும் போகும், பாசிங் ஆகும். பிரசாந்த் கிஷோர் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு வியூக அமைப்பாளராக இருக்க முன்னாடி அவங்க வந்து ஒரு நம்ம என்சிகே மூவிலலாம் பார்த்துருப்போம். நம்ம ஒரு ஐடி விங் வந்து எப்பயுமே வந்து கூட இருந்துட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற அந்த ஸ்கிரிப்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஎம்கே கூட வந்து ஸ்டாலின் ஐயா வராரு, விடியல் தர போறாரு, இந்த வசனங்கள்லாம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஐடி விங்ல தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டாலினோட ஃபேஸை வந்து பதிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே வந்து எதனால் அப்படின்னா மக்கள் வந்து அந்த ஃபேஸை வந்து மறக்கக்கூடாது. அவர் நல்லது பண்ணுறவரோ கெட்டது பண்ணுறாரோ அவங்க ஃபேஸை காமிச்சிட்டு ஐயா வந்து சீமான் கூட அதை தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு இல்லையா, டெய்லி வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணுறாரு. அண்ணாமலையும் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட அவங்களோட ஃபேஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து திடீர்னு வந்து ஒரு ஓட்டு போகிற நேரத்தில் கூட மாறலாம். அந்த ஃபேஸ் எப்பயுமே இருக்கணுன்றது தான் வந்து மேட்ரு. ஒரு சேவை செய்கிற வரவன் முதலீடு போடணுன்னு அவசியம் கிடையாது. கரெக்டு தானே? இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஒரு கம்பெனி மேலே, ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு லாபத்தை தானே பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு வியூக வல்லுநருக்கு நான் 600 கோடி தரேன்னா அவன் லாபம் பார்க்க வரான்னு மக்கள் புரிஞ்சு. இந்த புரிதல் இல்லைன்னா வேஸ்ட்டு. பெரும்பாலான இளைஞர்கள் வந்து என் பக்கம் தான் இருக்காங்க அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள்னால் ரசிகர் வேணால் இருக்கலாம், ரசிகர் அவரை நம்பிய ரசிகர் இருக்கலாம். மற்றபடியெல்லாம் இளைஞர்கள் வரமாட்டாங்க. அவருக்கு ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா? அது ஜெயிக்க தாராளமாக ஓட்டு போடுவாங்க. முதல்ல ஓட்டர் ஐடி இருக்கான்னு முதல்ல கேளுங்க. எல்லாம் 14, 15 வயசுலாம் ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு நான் தலைவன் வந்தால் நான் ஓட்டு போடுவேன், கள்ள ஓட்டு வேணா போடலாம், ஓட்டு ஜெயிச்சிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லணும்னா அதான் சொல்ல முடியும். ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்கல்ல பிள்ளைங்க, எனக்கு தெரிஞ்சு என் ஏரியாவிலே 15 பேர் இருக்கான். 2 பேர் தான் போன வாட்டி ஓட்டு போட்டால் அந்த 2 பேர் லிஸ்ட்டு நான் தான் எடுத்து கொடுத்தேன் தம்பிங்களுக்கு. ஏன்டா மற்றவங்களுக்கு இல்லைடா, நான் இன்னும் தரலண்ணா, இன்னும் வயசு வரலண்ணா அப்படின்னு. எப்படி ஓட்டு போட முடியும்? நீங்கள் தான் சொல்லணும். வேணால் அவங்க பெற்றவங்க ஓட்டு போடலாம், ரசிகர் சார்ந்த அப்பா அம்மா ஓட்டு போடலாம், பிடிச்சவங்க ஓட்டு போடலாம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறவன், மாற்றத்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் முட்டாள்தனமாக போய் அவனுக்கு ஓட்டு போடலாம். ரசிகர்கள் வாக்காளர்கள் இருவருக்குமான வித்தியாசம் என்னென்ன? வாக்காளர்ன்றது நம்ம செலுத்துகிற வாக்குன்றது மிக வலிமையானது. ஒரு அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியதுன்னு வாக்காளர் நினைச்சாங்கன்னா நல்லவங்களுக்கு ஓட்டு போடும். இது வாக்காளர்கள். இது வாக்காளர். ரசிகர்ன்றது எவன் எக்கேடு கட்டான்னா என் தலைவன் முதலமைச்சராகும், எவன் எக்கேடு கட்டான்னா நீ எனக்கு ஓட்டே போட்டாகணும். இதுதான் ரசிகர் மனப்பான்மை. ஓகே, இதுதான், வேற எதுவும் இல்லை. ரசிகர் மனப்பான்மை கை கொடுக்குமா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைங்க. நான் தான் சொல்லிட்டேனே, ஓட்டர் ஐடியே இல்லாமல் தானே நிறையா ரசிகர் இருக்காங்க. ஆனால் இவர் இப்போ தேர்தல் வியூக வல்லுநர் வச்சு செய்கிறாரு இல்லைங்களா? இது எப்படின்னா ஒரு அளவுக்கு இந்த ஒரு வருடத்தில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தேர்தல் வியூகம் அமைச்சு தருவாங்க. இதை எப்படின்னா பெரும்பான்மை மீடியா இருக்குது இல்லைங்களா, பெய்டு லேபர்ஸாக இருக்கிறத முதல்ல கட் பண்ணி, ஒரு மீடியான்றது என்ன, மக்கள் பிரச்சனைகளை ஆள்ற வர்க்கத்துக்கு எடுத்துக்காட்டணும், எதிர்கட்சியை தூண்டணும், போராட சொல்லி தூண்டணும். அதுதான் வலிமையான ஊடகம். இங்கே இருக்கிறதெல்லாம் பெய்டு. நான் பெரும்பாலும் செய்தித்தாள் படிக்கிறது இல்லை, நியூஸ் சேனலே பார்க்குறது இல்லை, எல்லாமே பொய். ஒன்றில் 50 கோடி இன்னுவான், இன்னொருத்தில் 100 கோடி இன்னுவான், இன்னொருத்தில் அதுவே தாண்டிட்டா பில்லியனர் அப்படின்னுவான். நடக்குதா இல்லையா? இது உண்மை தானே? நான் சொல்கிறது யதார்த்தம் தான். மீடியா நேர்மையாக இருக்கணுங்க. சமூகத்தில் நீதித்துறைக்கு அடுத்தது ஊடகம் தான் வலிமையாக இருக்கும். ஆனால் ஊடகங்கள் பெரும்பாலும் கார்ப்பரேட்னால விலை வாங்கப்படுது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரசிகன் தான். நான் அரசியல் அப்படின்னு வந்துட்டா நடிகன் பின்னாடி போகக்கூடாது. ஏன்னா ஒரு படத்துக்கு நடிக்கிறதுக்கு இத்தனை கோடி வாங்குறவன்
அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவான் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ரசிகர், இப்போ நான் உங்கள் ரசிகரே கேள்வி கேட்குறேனே, எந்த ஒரு ரசிகர் தேட்டருக்கு போயிட்டு அந்த டிக்கெட்டு என்ன விலை விற்கிதோ அந்த விலையில தான் நான் படம் பார்த்தேன்னு ஒரு ரசிகர் சொல்லு ரசிகர் மன்ற நிர்வாகியை சொல்லு. கிடையாது. அது ரஜினி ரசிகராக இருந்தாலும் சரி, விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி, அந்த டிக்கெட்டு 150 ரூபா தான் வரும். ஆனால் அந்த ரசிகர் மன்ற நிர்வாகி 1500 ரூபாய்க்கு கொடுப்பானுங்க. அங்கே யார் இருக்கா? மாவட்ட செயலர், அந்த மாவட்ட நிர்வாகம் இருக்கானுங்கல்ல, அவனுங்க வாங்கி விற்பானுங்க. அதை ஒரு இது பண்ணோம், ஏன்னா பேனர் அடிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு. ஒரு ரசிகங்கிட்டேயே கொள்ளடிக்கிறவன் நாளாட வரும்போது கொள்ளடிக்க மாட்டானா? ஒரு கார்ப்பரேட்டை நம்புற ஒரு தலைவனை எக்காரணத்தை கொண்டும் இந்த தமிழ் சமூகம் மன்னிக்க கூடாது, அவனுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.